உருவகேலி செய்யறதுனால ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்னு யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. ரிலேட்டிவ்ஸோ சரி, ஃப்ரெண்ட்ஸோ சரி, யாரோ தெரியாதவங்களும் சரி, டக்குன்னு உருவகேலி செஞ்சுட்டு அவங்க மறந்து போயிடுறாங்க. ஆனா அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு துன்புறுத்தல் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. கேரளால விஷ்ணுஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ரொம்ப அழகா படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைக்கல, சீக்கிரமா கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க வீட்டுல. இப்ப அவரோட கணவரும் விஷ்ணுஜாவும் நல்லா தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. இதற்கிடையில அப்பப்ப வரதட்சணை கொண்டு வா அப்படிங்கிற சண்டையும் ஏற்பட்டிருக்கு. இதனை தாண்டி வேற என்ன இருக்குன்னா, நீயும் வேலைக்கு போ அப்படின்னு சொன்னனால விஷ்ணுஜா கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அவங்களால அதுல பாஸ் பண்ண முடியல. ஆனாலும் திருப்பி திருப்பி அவங்க ட்ரை பண்ணிட்டே தான் வந்திருக்காங்க. இப்ப இதற்கு இடையில தான் நீ பார்க்கவே ரொம்ப எலும்பும் தோலுமா இருக்க, ஒல்லியா இருக்கன்னு சொல்லியே அந்த பொண்ணை ரொம்ப நோகடிச்சிருக்காங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மன உடைச்சலுக்கு போன விஷ்ணுஜா நேத்து தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தான் இந்தியா ஃபுல்லாவே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பாடி ஷேம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவையோ சோசியல் மெசேஜஸ் சொன்னாலும் ஒரு சில இந்த மாதிரி மிருகங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ இன்னொரு தடவை நீங்க பாடி ஷேம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும் நினைக்கிறேன். ஒருத்தவங்களோட நிறம் வச்சோ வெயிட் வச்சோ கேலி செஞ்சா நீங்க மறந்து போயிடுவீங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபருக்கு தான் எல்லா விஷயங்களும் நேரும்.